அந்த வகையில் இன்றைக்கு நாம் எடுத்தாள போகும் தலைப்பு என்பது இன்றைய மக்கள் விரும்புவது கொள்கை அரசியலா வாழ்வாதாரமா? புத்துணர்ச்சி தரக்கூடிய புதுச்சேரி மண்ணில் இந்த முறை மக்கள் சபை நிகழ்ச்சியை நாம் கட்டமைத்திருக்கிறோம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று கொள்கை அரசியலை போர் முரசம் கொட்டி பாடிய புரட்சி கவிஞர் பாரதிதாசனை ஈன்றளித்த மண் புதுச்சேரி மண். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று வாழ்வாதாரத்தை முன்னெடுத்த மகாகவி பாரதியாரின் வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணங்களை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய மண் இந்த புதுச்சேரி மண். இப்படியான பல்வேறு சிறப்புகளை கொண்ட புதுச்சேரியில் இந்த முறை மக்கள் சபை நிகழ்ச்சியை நடத்துவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி. இன்றைய மக்கள் விரும்புவது கொள்கை அரசியலே. ஆம், தமிழ்நாட்டின் அரசியல் பாதையை, ஆட்சியாளர்களை, அதனுடைய வளர்ச்சி பாதையை தீர்மானித்தது நிச்சயம் கொள்கை அரசியலே. அது சமூக நீதியாக இருக்கலாம், மாநில சுயாட்சியாக இருக்கலாம், பெண்ணுரிமையாக இருக்கலாம், கல்வி உரிமையாக இருக்கலாம், சமத்துவமாக இருக்கலாம். இன்றைக்கு தமிழ்நாடு எட்டியிருக்கக்கூடிய இந்த ஏற்றத்திற்கு அடிப்படை என்பது நிச்சயம் கொள்கை அரசியலே. அதனால் விளைந்த பல்வேறு நலத்திட்டங்களால் தான் இன்றைக்கு தமிழ்நாடும் தமிழர்களும் உலகளாவிய அளவில் பல்வேறு சிறப்புகளையும் பெருமைகளையும் பெற்றிருக்கின்றனர். எனவே இன்றைய மக்களும் கொள்கை அரசியலைத்தான் விரும்புகின்றனர் என்று வாதங்களை முன்வைப்பவர்கள் ஒருபுறம், இல்லை இல்லை, மக்கள் விரும்புவது, மக்களின் தேர்வு விருப்பம் எல்லாமே வாழ்வாதாரமாகத்தான் இருக்கிறது. ஏழை எளிய மக்கள் தொடங்கி நடுத்தர உயர் நடுத்தர மக்கள் வரை அனைவரும் விரும்புவது வாழ்வாதாரம் குறித்த விவாதங்களைத்தான். குறிப்பாக கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவம், சமூக பாதுகாப்பு போன்ற அத்தியாவசிய திட்டங்கள் குறித்துதான் இன்றைய மக்கள் விரும்புகின்றனர். அது குறித்த செயலாக்கத்தையும் நிதி ஒதுக்கீட்டையும் தான் மக்கள் எதிர்பார்க்கின்றனர். எனவே நிச்சயம் இன்றைய மக்கள் விரும்புவது வாழ்வாதாரமே என்று முன்வைப்பவர்கள் ஒருபுறம். உண்மையில் இந்த தலைப்பை எடுக்கும் போது நிச்சயம் நாங்கள் உணர்ந்தது கத்திமேல் நடப்பது போன்ற ஒரு உணர்வைத்தான். ஆம், வாழ்வாதாரம் என்பது கொள்கை அரசியல் இன்றி விளையாது. கொள்கை அரசியலால் வாழ்வாதாரம் இல்லையெனில் அதனால் எந்தவித பயனும் இல்லை. எனவே இந்த இரண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையதுதான், ஒன்றுக்கொன்று முரணானவை அல்ல என்ற அடிப்படை புரிதலோடுதான் இன்றைய மக்கள் சபை நிகழ்ச்சியையும் நாம் கட்டமைத்திருக்கிறோம். இந்த கருத்துகள், கேள்விகளையும் மக்களின் சார்பாக நான் விருந்தினர்களிடமும் முன்வைக்க இருக்கிறேன். ஆளுமைகள் நமது மேடையை அலங்கரித்திருக்கின்றனர். அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை, இருப்பினும் மேடை வழமை கருதி அவர்களை அறிமுகம் செய்கிறேன். இன்றைய மக்கள் நிச்சயம் விரும்புவது கொள்கை அரசியலைத்தான் என்ற கருத்தை முன்வைப்பதற்காக முன்னாள் அமைச்சரும் தமிழக அரசியல் களத்தின் பெண் ஆளுமைகளில் முக்கியமானவருமான திருமிகு சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழக அரசியல் களத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான திரு அன்வர் ராஜா நம்மோடு இணைந்திருக்கிறார். நாடறிந்த பட்டிமன்ற பேச்சாளர், மார்க்சிய கொள்கைகளை மேடைதோறும் முழங்கி முன்வைக்கக்கூடிய தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். கொள்கை அரசியலை தாண்டி வாழ்வாதாரம் மீதான பிடிப்புதான் அவர்களுக்கு இருக்கிறது என்ற கருத்தை முன்வைப்பதற்காக புகழ்பெற்ற தமிழ் கவிஞரும் எழுத்தாளர் பேச்சாளருமான திரு மருது அழகுராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார். சமூக செயற்பாட்டாளர், சூழலியல் செயற்பாட்டாளர் திரு சுப உதயகுமாரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். விவசாயிகள், சாமானியரின் பிரச்சனைகளை தொடர்ந்து எல்லா தளங்களிலும் களங்களிலும் முன்வைக்கக்கூடிய PR பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். முதலாவதாக இன்றைய மக்கள் விரும்புவது வாழ்வாதாரத்தை தான் என்று பேசுவதற்காக முதல் பேச்சாளராக திரு PR பாண்டியன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். கொள்கை என்கிற அந்த கோட்பாடு என்பது ஒரு மனித வாழ்வியலில் ஒரு நெறிமுறையை உருவாக்குவதற்குத்தான் கொள்கை. அது அரசாக இருந்தாலும் சரி, தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கொள்கை என்பது ஒரு நெறிமுறையை உருவாக்கி கொள்வதற்காக அடிப்படை தானே தவிர கொள்கைதான் அனைத்துவே என்கிற நிலை இன்றைக்கு ஏற்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்றைக்கு வாழ்வாதாரம் கொள்கை என்கிற பெயரால் அழிக்கப்பட்டு விடுமோ, பெற்ற உரிமைகள் பறிபோய் விடுமோ என்கிற அச்சம் எங்களுக்கெல்லாம் வந்திருக்கிறது. எந்த கொள்கையின் அடிப்படையில் வாழ்வாதாரம் முடக்கப்படுது நீங்க அச்சப்படுறீங்க? ஒவ்வொரு அரசியல் இயக்கங்களும் தனக்கு அடிப்படையான கொள்கை கோட்பாடுகளை உருவாக்குகிற போது திராவிட சார்ந்த தமிழ் மண் என்கிற அடிப்படையில் திராவிட இயக்கங்கள்
இந்த தமிழ் மக்கள் மீதும் மொழி மீதும் பண்பாடு கலாச்சாரம் மீதும் முதன்மைப்படுத்தி கொள்கைகளை உருவாக்குகிறார்கள். அதுவே தேசிய அளவிலான சில கட்சிகளுடைய பார்வை பலவாறாக இருக்கிறது. ஒன்று, உலகளாவிய பொருளாதாரங்களை சார்ந்து அதை முதன்மைப்படுத்துகிற கொள்கை. இன்னொன்று, கார்ப்பரேட்டுகளை முதன்மைப்படுத்துவதோடு மட்டுமன்றி மதவாத சக்திகளை உள்ளடக்கிய கொள்கைகளை ஊக்கப்படுத்துகிற வகையிலான கொள்கை முரண்பாடுகள் இன்றைக்கு இந்தியாவில் வந்திருக்கிறது. ஆனால் இந்த தமிழ்நாடு இன்றைக்கு பொருளாதாரம் என்கிற பெயரில், தொழில் புரட்சி என்கிற பெயரில் இந்த விளைநிலங்கள் அபகரிக்கப்படுகிற போது அதை தட்டி கேட்க வேண்டிய அரசியல் பலவாய்ந்த அமைப்புகள் கூட இன்றைக்கு சமரசம் செய்து கொள்கிறதோ என்கிற அச்சம் இருக்கிறது. சாலை ஓடுகிறோம் என்கிற பெயரில் வணிக நோக்கத்தோடு இன்றைக்கு வாழ்வாதாரம் என்கிற அடிப்படை கோட்பாட்டையே கிட்டத்தட்ட மூடி மறைக்கக்கூடிய, குழி தோண்டி புதைக்கக்கூடிய பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. உதாரணம் என்றால், கடந்த 10 ஆண்டு கால போராட்டத்தில் முதன்மையான இடத்தை பிடித்தது 8 வழி சாலை திட்டம். அந்த 8 வழி சாலை திட்டத்தை நாங்கள் போராடி நிறுத்தி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அந்த சாலை போடப்படும் என்கிற அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்த அறிவிப்பு வருகிற போது அதனை எதிர்த்து போராடக்கூடிய இயக்கங்கள் சற்று ஒதுக்கிக் கொள்ளுகிற நிலை இருக்கிறது. எதை வைத்து? கொள்கை என்கிற பெயரில் இன்றைக்கு ஒரு பக்கம் பரந்தூர் விமான நிலையம் என்கிற பெயரில் சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய அந்த செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய குடிநீர் ஆதாரம் அளிக்கப்படுகிறது. அங்கே சென்னைக்கு அருகாமையில் இருக்கிற உணவை உற்பத்தி பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு தளங்களில் ஒன்றாக இருக்கிற அந்த ஏகனாபுரம் பகுதி அளிக்கப்படுகிறது. தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்பது தெற்கு நோக்கி இருக்க வேண்டும். சென்னைக்கு தெற்கு நோக்கி தான் தமிழகம் இருக்கிறதை தவிர சென்னைக்கு வடக்கு நோக்கி செல்லுமையானால் அது ஆந்திராவிற்குத்தான் பலமாக இருக்கும். இப்ப நீங்க இவ்வளவு விஷயங்கள் பட்டியலிடுறீங்களா திரு பாண்டியன், இந்த சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு நம்ம எளிதா கண்டுக்கலாம், இது வேணும் வேணாம் அப்படின்னு. ஆனா கொள்கை அரசியல்ங்கிறது நிரந்தரமா இருக்க வேண்டியதில்லை. அதன் மீது விமர்சனம் வச்சுட்டு வாழ்வாதாரத்துக்கான பிரச்சனைகளை மட்டுமே நம்ம பேசுவது சரியா இருக்க முடியுமா? கொள்கை என்கிற பேரில் ஒரு மாநிலத்தினுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படுகிற போது, கொள்கையை கையில் எடுக்கிற போது மக்கள் புரட்சி வெடிக்கிறது. கோவை மாவட்டத்தில் அன்னூர் பகுதியில் மலை சார்ந்த அந்த நிலப்பகுதி, அங்கே இன்றைக்கு நிலங்கள் அபகரிக்கப்பட்டு தொழிற்சாலைகள் உருவாக்குகிறோம் என்கிற பெயரில் தீவிரமாக மத்திய மாநில அரசுகள் இணைந்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். ஒரு பக்கம் விமான நிலையம், ஒரு பக்கம் தொழிற்சாலை, ஒரு பக்கம் இயற்கை சீற்றம், இப்படி மாறி பேறி பாதிக்கப்படுகிற இந்த விவசாயிகள் பெற்ற உரிமைகள் இன்றைக்கு பறிபோகிறது. கொள்கை என்கிற பெயரில் இன்றைக்கு மக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்க எடுக்கிற முயற்சியை தடுக்க வேண்டும் என்கிற பெயரில் நான் உடன்படுகிறேன். ஆனால் வாழ்வியல் அழிந்து போவதற்கு கொள்கை மட்டுமே காரணமாக வைத்து நாம் ஏமாந்து விடக்கூடாது என்கிற எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும். கருத்தொற்றுமை உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்கு இந்த கருத்தரங்கம் ஒரு நல்ல வழிகாட்டுதலை உருவாக்கும் என்று பாதிக்கப்படுகிற விவசாயிகளுடைய பிரதிநிதிகளாக, பாதிக்கப்படுகிற மக்களுடைய பிரதிநிதிகளாக நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக இந்த வாழ்வாதாரம் என்பது ஏதோ வெறும் நிலங்கை, நீர், காற்று என்கிற அடிப்படையில் மட்டுமல்ல, இன்றைக்கு அன்றாட குடும்பம் நடத்தக்கூடிய ஏழை பெண்மணிகள், தாய்மார்கள், இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நடுத்தர குடும்பத்தினர் மிகப்பெரிய விலைவாசி ஏற்றத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் மது என்கிற பெயரால் மதுக்கடைகளால் குடும்பங்கள் சீரழிகிறது. தமிழ்நாட்டினுடைய வருவாயில் பெரும்பகுதியை நடுத்தர மக்கள், சாதாரண பகுதி மக்கள் மதுவுக்கு அடிமையாகி இன்றைக்கு அந்த நிதி இன்றைக்கு மாநில அரசுகளால் பல்வேறு வகையில் வருவாயாக ஈட்டப்படுகிறது தவிர, ஆனால் அது மக்களுக்கு மீண்டும் சென்றடைகிறதா என்றால் இல்லை. மத்திய அரசும் மாநில அரசும் சொல்லுகிறார்கள், புள்ளிவிவரம் மக்களுடைய வருவாய் உயர்ந்திருக்கிறது, அவருடைய வருவாயை நாங்கள் இரட்டிப்பாக்குவதற்குத்தான் போராடுகிறோம் என்று சொல்லுகிறார்களே தவிர, ஆனால் எந்த இயக்கமும் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்க வேண்டும், மக்கள் வலிமையோடு வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்கிற அடிப்படையில் எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் அரசாங்கமும் திட்டம் போடுவதற்கு முன்வரவில்லையோ என்று அஞ்ச தோன்றுகிறது. இந்த விவாதங்கள் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கட்டும். ஒன்றுபடுவோம், உரிமைகளை மீட்டெடுப்போம். கொள்கை என்பது இரண்டாவது கட்டம், முதல் கட்டம் வாழ்வாதாரம், அது வாழ்வியலோடு இணைந்தது. எனவே வாழ்வியல் வாழ்வாதாரத்தை இணைத்து ஒன்றுபட்டு அந்த உரிமைகளை பாதுகாப்பதற்கு சபதம் ஏற்போம் என்று சொல்லி முதற்கட்ட என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு PR பாண்டியன். தொடர்ந்து இன்றைய மக்கள் விரும்புவது வாழ்வாதாரத்தை காட்டிலும் கொள்கை அரசியலைத்தான். கொள்கை அரசியலே அவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது என்று பேசுவதற்காக நாடறிந்த பட்டிமன்ற பேச்சாளர், மார்க்சிய கருத்துக்களை மேடைதோறும் முழங்கி வரக்கூடிய திரு மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன்.
எனக்கு முன்னாலே பேசிய தோழர் பாண்டியன் அவர்கள் டெல்டா பகுதியை சுற்றி பார்த்துவிட்டு நேராக இங்கே வந்திருக்கிறார். அதனால் ஏற்பட்ட மனக்கலக்கத்தினால் கொள்கையே தேவையில்லை என்கிற முடிவுக்கு அவர் வந்திருக்கிறார். கொள்கை வேண்டாம் என்பதும் இப்போது ஒரு கொள்கையாக உருவெடுக்க துவங்கி இருக்கிறது. நான் என்ன கேட்குறேன், சமீபத்தில் தமிழ்நாட்டில் சூடாக நடந்த ஒரு விவாதம் தமிழகமா தமிழ்நாடா என்பது இல்லையா? பல பேர் கேட்கலாம், இந்த கேள்வியை இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை. தமிழகம் என்று இருந்தால் என்ன, தமிழ்நாடு என்று இருந்தால் என்ன, இதனால் உங்களுடைய சோற்று பிரச்சனை தீரப்போகிறதா என்கிற கேள்வியை இப்பொழுதும் எழுப்புகிறார்கள். நான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை உதாரணமாக சொல்கிறேன். ஜல்லிக்கட்டு இப்போ கூட இந்த பொங்கல் சமயத்தில் கூட மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அதனால் எந்த வாழ்வாதாரமும் இல்லை. ஜல்லிக்கட்டு இருந்தால் தான் வீட்டில் பொங்க வைக்க போகிறோம்னு யாரும் சொல்கிறது கிடையாது. ஆனால் அது ஒரு பண்பாட்டு அடையாளம். உயிரினங்களுக்கு இருக்கிற, மனித உயிரினத்துக்கு இருக்கிற சிறப்பு என்னன்னா, அவன் வாழ்வாதாரத்தோடு திருப்தி அடைந்து விடுவது இல்லை, அதை தாண்டி ஒரு சில பண்பாட்டு விழுமியங்களை மனிதன் பேணுகிறான். பொதுவாகவே இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் எப்பவுமே கொள்கை அரசியலா வயிற்றுக்கு சோறா அப்படின்னா வயிற்றுக்கு சோறு அப்படிங்கிறதுல தான் முன்னணியில் நிற்பீங்க. இப்போ கூடுதலா கொள்கை அரசியலை ஏன் அதிகமாக வலியுறுத்தி பேசுறீங்க? இல்லைங்க, வயிற்றுக்கு சோறு என்பது கூட ஒரு கொள்கை அரசியல் தான். அரசியல் ரெண்டே அரசியல் தான் இருக்கு. ஒன்று இடதுசாரி அரசியல், இன்னொன்று வலதுசாரி அரசியல். எல்லோருக்கும் எல்லாமும் என்பது இடதுசாரி அரசியல். நீங்க வாழ்வாதாரம்னு சொன்னீங்களே, இதுல மக்களுடைய வாழ்வாதாரத்தை சொல்றீங்களா அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய 10 பேருடைய வாழ்வாதாரத்தை? அவங்களுக்காகத்தான் 24 மணி நேரம் உழைக்கக்கூடியவங்க நாட்டில் இருக்காங்க. அவங்களுடைய பங்குச்சந்தையை பற்றி கவலைப்படுவது, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி கவலைப்படுவது, பங்குச்சந்தையில் பங்கு குறைஞ்சு போச்சேன்னு வருத்தப்படுறது ஒரு கொள்கை அரசியல் தான். எளிய மக்களை பற்றி இப்போ தோழர் பாண்டியன் அவர்கள் பட்டியலிட்ட 8 வழிச்சாலையாகட்டும் அல்லது மீத்தன் போராட்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே இயற்கை வளத்தை சூறையாடுகிற ஒரு கொள்கை சார்ந்தது தான். அந்த அவர்களுக்கு என்ன கொள்கை இருக்கிறது நான் கேட்குறேன். இப்போ கூட பூம்புகாரில் பழைய தொன்மையை கண்டுபிடிச்சிட்டா மனுஷனுடைய வயிறு நம்பிடுமா? இதே வயிறா மானமாங்கிற விவாதம் அன்னைக்கே நடந்திருக்கு. அன்னைக்கு தோழர் ஜீவாட்ட போய் கேட்டாங்க, நீங்கள் என்னங்க எப்போ பார்த்தாலும் சோறு சோறுன்னு. இப்போ தம்பி கேட்ட கேள்வி அன்னைக்கு ஜீவாட்ட கேட்டிருக்காங்க, என்னங்க எப்போ பார்த்தாலும் சோறு சோறுன்னே பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு. ஜீவா தனக்கே உரிய பாணியில் சொன்னாங்களா, நீங்கள் மானம்ங்கிறீங்க, நாங்கள் சோறுங்கிறோம். என்னக்கிட்ட சோறு இல்லை, நான் சோறு கேட்குறேன். உன்னுக்கிட்ட மானம் இல்லை, அதனால நீ மானத்தை கேட்குற, இதுக்கு நான் என்ன செய்யறதுனால? இன்னைக்கு ஒரு சாமானியர்கிட்ட போய் நீங்க கொள்கை அரசியலை விளக்கி பேசினா அவர் நின்று கேட்பாரா? இல்லை இன்னைக்கு பால் விலை என்ன, பருப்பு விலை என்ன, அரிசி விலை என்ன, விலைவாசி குறித்த ஆர்வம் அவருக்கு அதிகமாக இருக்குமா? எது அவர்களுக்கான ஒரு விருப்பப்பாடா இருக்கும் இன்றைய தேர்வில்? நிச்சயமாக பால் விலை உயர்ந்தா நிச்சயமாக வருத்தம். நான் அதுதான் சொல்றேங்க. பஸ் பயணம் பெண்களுக்கு இலவசம்னு தமிழக அரசு கொண்டு வந்தது. அதை கூட கிண்டல் பண்றவங்க இருக்காங்க. நீங்க எந்த பின்னணியில் அந்த முடிவு எடுக்கப்பட்டது, ஏன் மக்கள் வரவேற்கிறாங்க அதை அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்தில் படி தாண்டினாலே அவள் பத்தினி இல்லை என்று சொல்லப்பட்ட பிற்போக்கு கருத்தியல்கள் கொள்கைகள் இருந்த ஒரு நாட்டிலே பெண்கள் இப்படியெல்லாம் போகலாம் வரலாம், வாழ்வாதாரத்திற்கு நீங்கள் எங்கு வேணாலும் செல்லலாம் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வருகிற பொழுதுதான் மக்களுக்கு, நீங்க திரும்ப திரும்ப கேட்கறதுனால சொல்றேன், எவ்வளவு பாப்புலாரிட்டியா இருந்தாலும் சரி, ஒருத்தர் ஒரு 50 வருஷமா சொல்லிக்கிட்டு தாருங்க அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு. அவர் ஏன் தெரியுமா வரல? அவரே ஒரு பேட்டியில் சொன்னார், என்ன பார்த்து என்ன கொள்கைன்னு கேட்டாங்க, எனக்கு தலையே சுத்திருச்சு. கொள்கை என்றால் என்னவென்றே தெரியாமல் ஆட்சிக்கு வருகிறவர்களை தமிழ்நாட்டு மக்கள் சுத்தி விடுவார்கள் என்பதற்கு அவரை விட சிறந்த உதாரணம் எதுவுமே இல்லை. அவர் ஆன்மீக அரசியல் அப்புறமா சொன்னார்ல, அந்த ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் மண்ணெண்ணையையும் தண்ணியையும் கலக்கிற மாதிரி தான். ஆன்மீகம் வேறு, அது வேறு துறை. நீங்க நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஆன்மீகம் வேறுங்க, அரசியல் என்பது வேறுங்க. காந்தியடிகளுடைய வழிவந்த நேரு அவர்கள் மதச்சார்பற்ற அரசியல், அதுதான் இந்திய ஒற்றுமையை ஒருமைப்பாட்டை இன்றைக்கு வரை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. நீங்க ஆன்மீக அரசியல் அப்படின்னு சொன்னா அது ஒரு தனி மனிதனுடைய ஆன்ம தேடல், அதுக்கு யாருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க மொழி போராட்டம் நடந்த தமிழ்நாட்டில் அது நேரடி வாழ்வாதாரத்தோடு சம்பந்தப்பட்டதில்லை, ஆனால் என்னுடைய அடையாளத்தோடு சம்பந்தப்பட்டது. ஏன் தமிழ்நாட்டில் நடந்த கீழடி உள்ளிட்ட அகழ்வாய்வுகளை ஒன்றுமே இல்லை என்று ஒன்றிய அரசு அதில் மண்ணள்ளி போட்டு போச்சு. ஆனால் இன்னைக்கு சிவகலை என்கிற இடத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு முதுமக்கள் தாலியில ஒரு நெல் கண்டறியப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு நெல் அந்த முதுமக்கள் தாலியில ஒட்டி இருந்திருக்கு. அது அமெரிக்காவில் கார்பன் ஆய்வுக்கு அனுப்பினால் அது சொல்கிறது இந்த நெல்லுக்கு வயது 2600 வயசு அப்படின்னு. தமிழ்நாட்டில் கிடைச்ச ஒரு நெல்லுக்கே வயசு 2600. தமிழ்நாட்டு மக்கள் பேசுகிற சொல்லுக்கு எத்தனை
ஆண்டுகள் இருக்கும் என்று யோசிக்கிற பொழுதுதான், இந்த மொழியை நிராகரிக்கிற பொழுது, இந்த மொழியை புறக்கணித்து விட்டு பலவற்றை திணிக்கிற பொழுது தமிழ்நாட்டு மக்கள் கோபப்படுகிறார்கள். சரி, தமிழ்நாட்டுக்கு ஒரு கொள்கை அரசியல், அதை மக்கள் விரும்புறாங்க, அது தேவைன்னு சொல்றீங்க. இப்ப அகில இந்திய அளவுல இந்துத்துவத்தை முன்னிறுத்தக்கூடிய பாஜகவை ஏன் மக்கள் விரும்புறாங்க? அதனுடைய செயற்பாடுகள், அதனுடைய கூறுகளை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், விரும்புகிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, நீங்கள் கேட்டதால சொல்கிறேன். அது இந்துத்துவா எப்படியெல்லாம் கட்டமைக்கப்பட்டது என்பதற்கு 2 வெளிநாட்டு டாக்குமெண்ட்டுகள் வருது. பிபிசி ஆவணம் சொல்வது என்ன, குஜராத்தில் எவ்வாறு அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் செஞ்சாருங்கிறத இப்போ என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் ஏற்க முடியாது. எல்லாவற்றையும் பன்னாட்டு கம்பெனிகள் கொடுப்பாங்களாம், ஆனால் பன்னாட்டு மீடியாவையும் ஊருக்குள்ளே அனுமதிப்பாங்களாம். அவன் ஒரு ஆவணப்படத்தை வெளியிட்டால் மட்டும் இது எங்களுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை, அது இந்தியாவின் பெருமையை உலக நாடுகள், உலக அரங்களை அவமதிக்கிற மாதிரி, கேவலப்படுத்துற மாதிரி இல்லை இருக்காதா? அப்படிதான் எதிர்ப்பு குரல் சொல்றாங்க. சொந்த நாட்டு மக்களையே ஒரு மதத்தின் பெயரால் கொன்று ஒழிப்பீர்கள், அது இந்தியாவுக்கு பெருமை, இப்படி நடந்தது என்று சொல்வது இந்தியாவுக்கு அவமானம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்தியாவை அவமானப்படுத்தியது பிபிசி அல்ல. யார் அந்த இனப்படுகொலையை, மதப்படுகொலையை செய்தார்களோ அவர்கள்தான் மதச்சார்பற்ற இந்தியாவின் பெருமையை குலைத்திருக்கிறார்கள். யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னொரு ஆவணம் வந்திருக்க, அது என்ன பேசுது? எவ்வாறெல்லாம் உலகத்தினுடைய 1ஆம் நம்பர் பணக்காரர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது என்ன தெரியுமா, அந்த தேசபக்தி என்பது அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அந்த கொடியை எடுத்து போர்த்திக் கொள்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு அடிப்படையான தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் அந்த மக்களுக்கு எதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற வலதுசாரி கருத்தியலா இடதுசாரி கருத்தியலா என்பதுதான் அரசியல் முழுவதையும் தீர்மானிக்கிறது. இந்துத்துவாவா மதச்சார்பின்மையா என்கிற கேள்விதான் தேசத்தின் ஒவ்வொரு நகர்வையும் தீர்மானிக்கிறது. மாநிலங்களுக்கு தனித்தன்மை உண்டு, ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் தன்னுடைய பண்பாட்டை, மொழியை பாதுகாக்கிற உரிமை உண்டு என்கிற அந்த குரல் தான் தமிழ்நாட்டினுடைய தனித்த ஒற்றை குரலாக இருந்தது. இன்றைக்கு இந்தியாவின் பல மாநிலங்கள் தமிழகத்தின் குரலை எதிரொலிக்கிறது என்றால் அதுவும் சேர்ந்ததுதான் அரசியல், அதுவும் சேர்ந்ததுதான் கொள்கை என்று சொல்லி என்னுடைய முதல் சுற்று வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர் மதுக்கூர் ராமலிங்கம். தொடர்ந்து இன்றைய மக்கள் விரும்புவது கொள்கை அரசியலை காட்டிலும் வாழ்வாதாரமே என்று பேசுவதற்காக சமூக சூழலியல் செயற்பாட்டாளர் திரு சுப உதயகுமாரன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். ஆங்கிலத்தில் ஸ்டொமக் கேரிஸ் த மேன் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் அடிப்படை வயிறுதான். கொள்கை வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் கொள்கையை விட அடிப்படையானது வாழ்வாதாரம். கஞ்சி குடிப்பதற்கிலார், அதன் காரணங்கள் எவை எனும் அறிவுமிலார், பஞ்சமோ பஞ்சமென்றே நிதம் பரிதவித்தே உயிர் துடிதுடித்து துஞ்சி மடிகின்றாரே என்கிறார் மகாகவி பாரதியார். இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க அந்த தமிழ்நாடு வரைபடத்தை தயவு செய்து உங்கள் மனக்கண்ணில் நிறுத்தி கொள்ளுங்கள். தென்கோடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் சரக்கு பெட்டக துறைமுகம் வேண்டாம் என்று மீனவ மக்களும் உட்பகுதி மக்களும் ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அருகே உள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பூதாகரமான அணுமின் நிலையம் வேண்டாம், அது எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்துவிடும், வாழ்க்கையையே உருக்குலைத்துவிடும் என்று மீனவ மக்கள் மட்டுமல்ல அனைத்து தரப்பு மக்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். கூடங்குளத்திலே இவர்கள் 5, 6, 7, 8 என்று கட்டி கொண்டிருக்கிறார்கள். தூத்துக்குடியிலே ஸ்டெர்லைட் நச்சாலைக்கு எதிரான போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. கொள்கை முடிவு எடுக்கவில்லை யாரும் இதுவரை. அப்படியே அதை கிடப்பில் போட்டு என்ன வருகிறது என்று பார்ப்போம் என்று இருக்கிறார்கள். இப்படியே நீங்கள் பார்த்தால் விருதுநகர், தென்காசியிலே நெடுஞ்சாலைக்கு எதிரான போராட்டம், விருதுநகரிலே கல்குவாரிகளுக்கு எதிரான போராட்டம், அடுத்திருக்கிற தேனியிலே நியூட்ரினோவுக்கு எதிரான போராட்டம், காவிரி டெல்டாவிலே மீத்தேன் எதிர்ப்பு போராட்டம், தோழர் பாண்டியன் குறிப்பிட்டார் பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிரான போராட்டம், காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு எதிரான போராட்டம். தமிழ்நாடு முழுக்க மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, வாழ்வதற்காக, பசியை தீர்ப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். எங்கேயாவது திராவிட மாடலுக்காக வேண்டி போராட்டம் நடக்குதா? நீங்க கன்னியாகுமரியிலிருந்து அப்படியே பட்டியல் போட்டு விருதுநகர் சென்னை வரைக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு சூழலியல் பிரச்சனைகளை சொல்றீங்க, வாழ்வாதார பிரச்சனை சொல்றீங்க. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுக்கு என்ன விதமான வளர்ச்சி இருக்கும்? வளர்ச்சிக்கு விரோதம் அப்படிங்கிற விமர்சனத்தை நீங்க நீண்ட காலமாவே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஐயா, யாருக்கான வளர்ச்சி?
எத்தகைய வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, அந்த பகுதி மக்களுக்கான வேலை வாய்ப்பு, அது முக்கியமான விஷயம். யாருக்கான வளர்ச்சி, எத்தகைய வளர்ச்சி, அந்த வளர்ச்சிக்கு நாம் கொடுக்கக்கூடிய விலை என்ன என்று சொல்லக்கூடிய இந்த 3 எளிய கேள்விகளைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு எதிராக போராடக்கூடிய அந்த காலகட்டத்திலே அமெரிக்க கைக்கூலி, அமெரிக்காவிலிருந்து வெளிநாட்டிலிருந்து பணம் வருகிறது, இவன் ஒரு மாவோயிஸ்ட், இவன் அர்பன் நக்சல், இவன் விடுதலை புலி, தேச துரோகி, ஏராளமான பட்டங்களை சுமத்தினார்கள். ஒரு திட்டத்தால் எத்தனை பேர் பயனடைகிறார்கள்? துறைமுக திட்டம்னு கொண்டு வராங்க. துறைமுக திட்டம் கன்னியாகுமரியில், கன்னியாகுமரி முனை பக்கத்திலேயே அவர் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சுற்றுலா தலம். அதன் அருகேயே 4000 பேருக்கு வேலை கிடைக்குமா? அங்க 42 மீனவ கிராமங்கள் இருக்க. ஒரு கிராமத்துக்கு 3000 4000 வச்சு பேர் பார்த்தா கூட எத்தனை லட்சம் பேர் உட்கார்ந்துருக்கிறான். ஆளும் கட்சியாக இருந்தால் ஒரு கொள்கை, எதிர்கட்சியாக இருந்தால் நேர்மாறான கொள்கை. இதுதான் எங்களுடைய பிரச்சனை. ஒரே கொள்கை, மதுவிலக்கு, மது கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை கட்சிகள் சொல்றாங்க? நீட் தேர்வு, ஆளுங்கட்சியா இருந்தா ஒரே நாளில் ஒரே மந்திரத்தில் அழித்து விடுவோம். ஆளுங்கட்சியாகி 2 வருஷம் ஆச்சு, என்ன ஆச்சு? இதுவரைக்கும் எந்த பேச்சும் இல்லை. தோழர் மத்கூர் ராமலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டது போல 2600 ஆண்டுகளுக்கு முன்னால நெல் போல இன்னும் ஏராளமான 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ் இனம் வாழ்ந்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது, வாழ்ந்து செழித்திருக்கிறது. இப்போது திடீரென்று கடந்த 50 ஆண்டு காலமாக இவர்கள் வந்து தமிழ்நாட்டையும் கண்டுபிடிக்கவில்லை, தமிழ் உணர்வையும் எழுப்பவில்லை. தமிழர் தமிழனாகவே இருந்துதான் வந்திருக்கிறார். ஆனால் அந்த தமிழ் உணர்வும் காலத்துக்கேற்ப மாறுகிறதே என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இன்னைக்கு ஒரு பெரும் ஆபத்து சூழ்ந்திருக்கு, தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டின் தனித்தன்மைக்கும் ஒரு ஆபத்து சூழ்ந்திருக்கு. அந்த ஆபத்தை எதிர்த்து வீரியமா குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால கொள்கை அரசியலை அவங்க முன்னிறுத்துறாங்க. இதுல என்ன தப்புன்னு கேக்குறாங்கல்ல? அந்த கொள்கை அரசியலும் எல்லோரையும் சார்ந்ததுதான். அந்த கொள்கை ஒரு குறிப்பிட்ட கட்சி மட்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டை தூக்கி பிடிக்கவில்லை, தமிழகத்தை பாதுகாக்கவில்லை. தமிழர்கள் அத்தனை பேருமே இந்த தமிழகம் தமிழ்நாடு பிரச்சனை வந்தபோது குறிப்பிட்ட அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் மட்டும் ஆளுநருக்கு எதிராக களமாடவில்லை. ஒட்டுமொத்த தமிழினமும். ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒரு கட்சி நடத்திய போராட்டமா? பெரும்பாலான கட்சிகள் சென்ட்ரிஸ்ட் சொல்றோம் பாருங்க, இந்த மையசாரிகள், இடதுசாரிகள் தெளிவா இருக்கிறாங்க எங்க போகணும்னு, வலதுசாரிகள் அதை விட தெளிவா இருக்கிறாங்க எங்க போகணும்னு. ஆனா அந்த இடையில் இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரிஸ்ட் மையசாரிகள் வேணா வச்சுக்கலாம். இந்த மையசாரிகள் காத்தடிச்சா இந்த பக்கம் போவாங்க, இந்த பக்கம் காத்தடிச்சா இங்க போவாங்க. இதுதான் பிரச்சனை. இவங்க கையில தான் அதிகாரம் இருக்கு. சரி, அப்படியான ஒரு விமர்சனம் ஆம் ஆத்மி கட்சி மேலே இருக்கு. அந்த கட்சியின் வேட்பாளரா நீங்க தேர்தல் களத்தையும் நீங்க கண்டவங்க. இன்னைக்கு இந்தியா முழுக்க ஆம் ஆத்மி கட்சி ஒரு உதாரணமா உருவெடுத்துக்கிட்டு இருக்கு. அதாவது அரசியல் இல்லா அரசியல், அதாவது எந்த சித்தாந்த பின்னணி தத்துவார்த்த பின்னணியும் இல்லை. உனக்கு நான் ஊழல் ஒழிப்பு, மக்கள் நலத்திட்டம், இலவச விலையில்லா பொருட்களை நான் கொடுக்கிறேன்னு சொல்றது ஒரு எதிர்காலத்துக்கு ஒரு ஆபத்தா இருக்காதா? நீங்க அந்த முகாம்ல ஏற்கனவே இருந்துட்டு வந்து பேசும்போது எப்படி அந்த நம்பகத்தன்மை வரும்? நல்ல கேள்வி. ஆம் ஆத்மி என்பதன் அர்த்தம் சாதாரண மனிதர். நாங்கள்லாம் சாதாரண மனிதர்களுக்காக போராடினோம். இந்தியா முழுக்க இந்த மக்கள் விரோத நடவடிக்கைகளை மேற்கொண்ட காங்கிரஸ் கட்சி ஒரு பக்கம், இந்த சனாதனத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய பழமைவாத பிற்போக்கு பாசிச சக்திகள் இன்னொரு பக்கம். இந்த இரண்டுக்கும் இடையே நாம் மாறி மாறி அல்லாடி கொண்டிருப்பதற்கு பதிலாக ஒரு 3வது சக்தி உருவெடுத்து வந்தால் அது இந்தியாவுக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் அதன் பிறகுதான் நீங்கள் சொன்னது போல அண்ணா ஹசாரேயை தங்களுடைய அரசியல் குருவாக கொண்ட அந்த கூட்டம் இன்னொரு என்ன சொல்றது பிடி மாதிரியே அவர்கள் செயல்பட்டார்கள், சிந்தித்தார்கள். இப்போது கூட தேர்தல் முடிவு வந்தோடனே அனுமார் கோயிலில் போய் சாமி கும்பிடுறாரு. நீங்க எங்க வேணாலும் சாமி கும்பிடுங்க, உங்களுடைய மத அடையாளம், மத உணர்வு, மத நம்பிக்கைக்குள்ள நான் தலையிட விரும்பல. ஆனால் ஒரு தேர்தல் முடிவு பஞ்சாபில் அவர்கள் கட்சி வெற்றி பெற்று வரும் முடிவுகள் வந்து கொண்டிருக்கும் போது அவரும் அவருடைய துணை முதலமைச்சர் மனிஷ் சிசோடியாவும் அனுமர் கோவிலில் போய் சாமி கும்பிடுறாங்க. இப்போ இந்த மாதிரியான சித்தாந்தங்கள் தான், கொள்கைகள் தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில் இருக்கு. இந்த கொள்கைகளை நம்பி இவங்க கூட எப்படி நிற்க முடியாது? அதனால தான் நாங்கள் விட்டு வந்துட்டோம். அப்போ விடு, இந்த கொள்கையெல்லாம் நமக்கு உதவாது. சாதாரண மக்கள் மிகப்பெரிய சூனியத்தை எதிர்கொண்டு நிற்கிறார்கள். வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உணர்வுகளுக்கும் அவர்களுடைய உரிமைகளுக்கும் தான் முன்னிலை கொடுத்தாக வேண்டுமே தவிர, அவர்களோடு தான் நாம் தோள் கொடுத்து களமாட வேண்டுமே தவிர, கொள்கைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு அதை காலத்திற்கேற்ப மாற்றி அமைத்துக் கொண்டு அரசியல் செய்வது உகந்ததாக இருக்காது என்று நினைக்கிறேன். நன்றி திரு உதயகுமார். தொடர்ந்து
முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அரசியல் களத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவர் திரு அன்வர் ராஜா அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் அந்த காலத்திலே எழுதுகிற போது சொன்னார், வசதி இருக்கிறவன் தரமாட்டான், அவனை வயிறு பசிக்கிறவன் விடமாட்டான், நீ விடாத அடிச்சு புடிங்கிக்குன்னு சொல்ற. இது பட்டுக்கோட்டையினுடைய பாடல். எதுக்குன்னா அப்படியெல்லாம் நிலைமை ஒரு காலத்தில் இருந்தது. அதையெல்லாம் மாற்றி எல்லோருக்கும் எல்லாம் என்கிற நிலைமையை உருவாக்கி இந்த சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகளை போக்கி, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நிலையை போக்கி, தீண்டாமையை போக்கி சமநிலை சமுதாயமாக கொண்டு வந்து சேர்ப்பதற்கு திராவிட இயக்கங்கள் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கின்றன என்றால் அது நிச்சயமாக மிகையாகாதுன்னு சொல்றீங்க. ஆனா இன்னமும் வேங்கை வயல் சம்பவம் மாதிரி தமிழ்நாட்டில் நடந்துட்டு அதை நான் ஒத்துக்கிறேன். ஒரு 2 சம்பவங்கள் நடக்கின்றன. தீண்டாமை முழுமையாக ஒழியவில்லை. நாங்கள் அதற்காக கொள்கையை விட்டுக் கொடுப்பவர்கள் அல்ல. எந்த காலத்திலும் கொள்கையை விட்டுக் கொடுக்காத கட்சி நான் சார்ந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நான் இது தனி விவாதம் வச்சுன்னா தமிழரசன் கூட நேருக்கு நேரம் நான் வாதிக்க தயார். சரி, அந்த கட்சியில எந்த அணியில இருக்கீங்க? இப்ப அதிமுகவில் இருக்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி அதிமுகவில் இருக்கிறேன். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வழிநடத்தி அதிமுகவில் இருக்கிறேன். அவ்வளவுதான். அண்ணா இல்லை என்றால், பெரியார் இல்லை என்றால் நாம் எங்கே இருக்க முடியும்? எங்கே எப்படி இருந்திருக்க முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்ப தேர்தல் சமயங்கள்ல நீங்க தேர்தல் அறிக்கையோ இல்ல வாக்குறுதியோ கொடுக்கும்போது விலையில்லா பொருட்கள் குறித்து வாக்குறுதி கொடுக்குறீங்க, இலவசங்கள் குறித்து வாக்குறுதி கொடுக்குறீங்க, உரிமை தொகையோ இல்ல மானியமோ தான் அதிக அளவுல பிரதானமா உங்கள்கிட்ட இருக்குதே ஒழிய உங்களுடைய கொள்கை அரசியல் சார்ந்து என்ன வாக்குறுதியோ இல்ல வலியுறுத்தலோ கொடுக்குறீங்க. அப்ப மக்கள் எதை விரும்புறாங்க? நீங்க கொடுக்கக்கூடிய அந்த வாழ்வாதாரம் சம்பந்தமான விஷயத்தை தானே விரும்புறாங்க. நீங்களே அதை பண்ணிட்டு வேற தளத்துல கொள்கை அரசியல் தான் முக்கியம் அப்படின்னு பேசுறது முரணா இல்லையா? வாழ்வாதாரம் யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு தேவை. எனவே அவர்களுக்கு அந்த வாழ்வாதாரத்தை வழங்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். தேர்தல் நேரத்தில் சொல்கிறோம். அது எங்களுடைய கொள்கை. அது கொள்கை என்பதால் தான் அது நாங்கள் சொல்லி அந்த கொள்கையை நிறைவேற்றுவதற்காக ஆட்சிக்கு வந்து அதை செய்கிறோம். எனவே நீங்கள் கொள்கை இல்லாமல் எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? கொள்கை இல்லாமல் எப்படி நீங்க கட்சியை தூக்குறீங்க? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை தூக்குற போது நீங்க என்ன கொள்கைன்னு யாராவது கேட்டானா? யாரும் கேட்கவே இல்லை. நாங்கள்லாம் 1972 அவர்கள் சேரும்போது எனக்கு 22 வயசு. அது போய் நீங்க என்ன கொள்கைன்னு கேட்டு நாங்கள் போய் கட்சியில் சேர்ந்தோம். இல்லை, தமிழ்நாட்டு மக்களே கேட்கல. ஐயா ஒண்ணுமே வேணாம், நீங்க இந்த கட்சி தனியா கட்சி ஆரம்பிங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததற்கு பிறகு நான் என்ன செய்ய போகிறேன் என்று இந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக அண்ணாயிசம் என்ற ஒரு கொள்கையை உருவாக்கினார். அப்துல் கலாம் ஜனாதிபதியாக இருந்தார். அவர் ஜனாதிபதியாக இருந்த போது சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் ஒரு 2 ஆண்டு காலம் டெல்லியினுடைய முதலமைச்சராக இருந்தார். அப்ப சுஷ்மா ஸ்வராஜ் அப்துல் கலாமை அழைக்கிறார். ஒரு ஃபங்க்ஷனுக்காக அழைக்கிறார். ஜனாதிபதி டெல்லியினுடைய முதலமைச்சர் அழைப்பிற்கு இணங்க அந்த விழாவிலே கலந்து கொள்கிறார். கலந்து கொண்டு சுஷ்மா ஸ்வராஜ் பேசுகிற போது அவர் தான் முதலில் பேச வேண்டும். முதலமைச்சர் என்ற ரீதியில் பேசுகிறார். பேசுகிற போது இந்தியில் பேசிக்கொண்டே போகிறார். ஆரம்பத்தில் உரை இந்தியிலே இருக்கிறது. ஆனால் அவர் பேசியது இவருக்கு புரியவில்லை. இந்தியில் பேசினால் இவருக்கு எப்படி புரியும்? புரியாது. ஜனாதிபதி அப்துல் கலாம் அடுத்து கடைசியில் பேச வருகிறார். ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் தமிழிலேயே பேசினார். தமிழிலே பேசி முடித்துவிட்டு தன்னுடைய பேச்சின் இறுதியில் சொன்னார், சுஷ்மா ஸ்வராஜ் இந்தியில் பேசினார், எனக்கு புரியவில்லை. நான் இப்போது தமிழில் பேசினேன், அவருக்கு அது புரிந்திருக்காது. இதுதான் இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கான உதாரணமாக அவர் நினைக்கிறாரா? அவர் உணர்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்தார். மறுநாள் காலை தினத்தந்தி பத்திரிகை நீங்கள் எடுத்து பாருங்கள். 2002ஆம் ஆண்டு இது சபாஸ் அப்துல் கலாம் என்று போட்டிருந்தார்கள். ஆக தமிழுக்கு எதிராக, தமிழ் உணர்வுக்கு எதிராக, தமிழ் மொழிக்கு எதிராக யார் என்ன பேசினாலும் அதை கேட்கின்ற சூழ்நிலையில் எவ்வளவு பெரிய பதவியில் ஒரு தமிழன் இருந்தாலும் அவன் அதை விடமாட்டான், அவனை எதிர்ப்பான், நிச்சயமாக எதிர்த்து குரல் கொடுப்பான் என்பதற்கு ஒரு சரியான சான்று இந்த நிகழ்ச்சி. இதை ஏற்படுத்தியவர் ஒவ்வொரு தமிழனுடைய உள்ளத்திலும் நெஞ்சத்திலும் ஏற்படுத்தியது திராவிட இயக்கம். அது பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், அதற்கு பின்னால் வந்த கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதற்கு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தான். இதில் அவர்கள் மிக உறுதியாக இருந்தார்கள். அதை போலதான் சமூக நீதியிலும் அவர்கள் உறுதியாக இருந்தார். 69% இடஒதுக்கீட்டுக்கு கொண்டு போய் அதை உட்கார வைத்தது யார்? திராவிட இயக்க கொள்கைகள்ல இன்றைய சூழல்ல ரொம்ப உறுதிப்பாட்டோடு இருக்கிறது திமுகவா அதிமுகவா? திராவிட இயக்க கொள்கையில ரொம்ப உறுதிப்பாடோடு இருக்கிறது அதிமுக தான். திமுக இல்லை.
எந்தெந்த நேரங்களில் திமுக அந்த கொள்கையை சமரசம் செய்திருக்கிறது, எந்தெந்த நேரங்களில் அண்ணா திமுக சமரசமே செய்யவில்லை, இதுக்கு ஒரு தனி இது நீங்க நடத்துங்க, 1 to 1 நடத்துங்க, நம்ம பேசுவோம். வெளிநாட்டில் இருக்கும் அப்பா அனுப்பிய ஐபோன் இது என்று ஒரு சிறுமி சொன்னாள். அப்ப அவளுடைய தோழி சொல்கிறாள், என்னிடம் ஐபோன் இல்லை, ஆனால் அப்பா இருக்கிறார் என்று அந்த சிறுமி சொன்னாள். இதில் எது ஐபோன் எது அப்பா என்பதை தமிழரசன் அவர்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். அந்த அப்பாவை போன்றதுதான் எங்கள் அணி, ஐபோனை போன்றதுதான் அந்த அணி, நீங்கள் எந்த அணி என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். தமிழரசன் முடிவெடுக்க முடிவெடுத்தா போதும். நன்றி திரு அன்வர் ராஜா. தொடர்ந்து இன்றைய மக்கள் விரும்புவது கொள்கை அரசியலை கடந்து வாழ்வாதாரமே என்று பேசுவதற்காக கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர் திரு மருது அழகராஜ் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். கொள்கை கொள்கை என்று சொல்லி கூத்தடித்து மேடைகளில் துள்ளி விட்டு ஓய்ந்த பின்பு தோணும் வாழ்க்கை சொல்வது போல் இல்லை என்ற ஞானம் என்று பாடினான் புதுமை கவிஞர் மேத்தா. எனக்கு என்ன ஆச்சரியம், இல்லாத ஒன்றை தேடி நாம் எல்லாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் கொள்கை. அது என்ன கொள்கை என்று எனக்கு புரியவில்லை. அத்தனை கட்சிகளிடமும் கொள்கை என்பது இப்பொழுது ஸ்டாக் கிடையாது, நோ ஸ்டாக். சந்தர்ப்பவாதம் உங்ககிட்டயுமா? எல்லோரிடமே, சகலரிடமும் குறைந்து போய்விட்டது, இல்லாது போய்விட்டது, நீர்த்து போய்விட்டது, வற்றி போய்விட்டது, காய்ந்து போய்விட்டது. ஒருவேளை யாரையாவது கொள்கையை நினைத்தால், இந்த கொள்கை என்று அணிக்கு பேச வந்திருக்கும் இருவரை நினைத்து எனக்கே பரிதாபமா இருக்கு. கொள்கை என்று பேசியவர் ஒருவர் அரசியலிலிருந்து ஒதுங்கி கொண்டார். கொள்கை என்று பேசிய ஒருவரை அரசியல் ஒதுக்கி விட்டது. கொள்கையின் நிலை இதுதான் தமிழ்நாட்டில். நான் அன்வர் ராஜா அண்ணனையும் சகோதரி சுப்புலட்சுமி ஜெகதீசனையும் சொல்லுவேன். நல்லா தெரியுது. திராவிட மாடல் அது ஒரு கொள்கைங்கிறீங்க. எது திராவிட மாடல்? மதுரையில் பெண்களுக்கு பிரத்யோக மதுபான பார் திறப்பது கொள்கை மாடலா? ஒரு அமைச்சரே பொது இடத்தில் கல்லை எடுத்து வீசுவதுதான் திராவிட மாடலா? குடிநீரில் மலத்தை கலந்துவிட்டு மாதம் 1 கடந்ததற்கு பிறகும் குற்றவாளியை பிடிக்காமல் அதை கண்டறிந்து சொன்னவனையே நீதான் கலந்தாய் என்று ஒப்புக்கொள் என்று வற்புறுத்துவதுதான் திராவிட மாடலா? என் அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு தமிழகத்தில் மக்கள் பெரிதும் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். எங்கள் வாழ்வாதாரத்தை நீங்கள் சிதைக்காமல் இருந்தால் போதும். அந்த கொள்கை என்பது மக்களிடம் வாக்குகளை பெறுவதற்கு ஒரு தூண்டிலாக பயன்படுத்தப்படுகிறதே தவிர, அந்த கொள்கையை வைத்து மக்களை ஏமாற்றுகிற ஒரு யுக்தியாக இருக்கிறதே தவிர, அப்படி சில நேரத்தில் அந்த கொள்கைகளே மக்களின் வாழ்வாதாரங்களை பறிக்கிற அபாயமாகவும் மாறுகிறது என்பதைத்தான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். சரி, அப்ப இவ்வளவு நாள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகள் எல்லாம் கொள்கையை சொல்லி ஏமாத்தி இருக்கிறாங்க, அதிமுக உட்பட. அப்படி சொல்லல. நீங்க கொடுத்த தலைப்பில் தான் நான் பேசணும். சமகாலத்தில் மக்களின் எதிர்பார்ப்பு கொள்கையின் மீது மக்களுக்கு நம்பிக்கையற்று போய்விட்டது. எனக்கு ஒண்ணு ஆச்சரியம் தான், வாழ்வாதாரத்தை விட்டு ஒண்ணு இல்ல சகோதரர், நீங்க தேர்ந்தெடுத்ததே எனக்கு ஒரு ஆச்சரியம் தான். கொள்கை அரசியல் இல்லை. நான் என்ன சொல்றேன், இப்ப நான் சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டேன். கொரோனா காலத்தில் மக்களோடு நின்று சேவை செய்தேன். தேர்தலிலே போட்டியிட்டு ஒரு 70,000 வாக்குகளை பெற்றேன். அது வெற்றிக்கு பத்தல. இன்னொரு 20,000 ஓட்டு வந்திருந்தா ஜெயித்திருக்கலாம். வழி எங்கும் பார்க்கிற போது மக்களிடம் கொஞ்சம் கோபமாகவே எனக்கு ஏன் ஓட்டு போடவில்லை என்று கேட்டேன். அவர்கள் ஒன்றைத்தான் சொன்னார்கள், தம்பி நீங்க கொரோனாவில் உழைச்சிங்க, இந்த திருப்பத்தூர் தொகுதிக்கு அதை பண்றேன் இதை பண்றோம்னு, இந்த தொகுதிக்கு என்னெல்லாம் தேவைன்னு அளவெடுத்து கொண்டு மக்களிடம் நீங்க பேசுனீங்க, மறுப்பதற்கில்லை. ஆனால் தேர்தல் ஓட்டுக்கு முன்னாடி வர வேண்டிய பிரசாதம் வரல. நீங்கள் பிரசாதம் கொடுப்பதற்கு வழி இல்லாதவரா அல்லது நீங்கள் கொடுத்த பிரசாதம் எங்களுக்கு வந்து சேரவில்லையா என்று தெரியவில்லை. அதனால் தான் உங்களுக்கு ஓட்டு குறைந்து விட்டது என்று சொன்னார்கள் என்று சொன்னால், ஆக வாழ்வாதாரம் தான் வாக்குகளை தீர்மானிக்கிறது. சரி, இன்னும் கூடுதலாவே நான் கேட்கிறேன், நீங்க எல்லா கட்சிகளுமே வாக்குறுதிகள்ல இலவசம் கொடுக்கறாங்க. இலவச மிக்சில இருந்து கிரைண்டர்ல இருந்து தொலைக்காட்சி பெட்டி, மடிகணினி, சைக்கிள் வரைக்கும் எல்லாமே கொடுக்கறாங்க. இதை நீங்க மேலோட்டமா பாத்தீங்கன்னா இது வாழ்வாதாரம், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இலவசம், ஓட்டுக்காக செய்யக்கூடிய அரசியல். ஆனா அதை ஆழ்ந்து பார்த்தோம்னா
எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சமூக நீதி, ஒரு சமத்துவம், கொள்கை அரசியலின் அடிப்படை வேறு அங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவதை உங்களால ஏற்க முடியுமா, மறுக்க முடியுமா? ஏன்னா அந்த அறிவிப்பை செய்ததும் அதிமுகவும் உண்டு. பள்ளத்தில் கிடக்கக்கூடிய மக்களை சமன் செய்து உயரத்தில் அமர்ந்திருப்பவர்களோடு இணக்கமாக உட்கார வைப்பதற்கு கொடுக்கப்படுகிற சலுகைகளை தவறென்று சொல்ல முடியாது. ஆனால் என் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு விரிக்கப்படுகிற வலைகளாக அதில் மாறுகிற போதுதான் அதனை நாங்கள் குற்றம் என்று சொல்கிறோம். ஒன்று வேணாம் தமிழரசன், காணாமல் போன சிலைகளை கூட மீட்டு வந்து விடுகிறோம். ஆனால் கடன் வாங்கி விட்டு ஓடி போன முதலாளித்துவ தலைகளை பிடித்து வரவில்லை இன்று வரை. பாஜக அரசு விமர்சிக்கிறேன், எல்லோரையும் சொல்கிறேன். இதுல என்ன இருக்குது? ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்ன சொன்னாங்க? என் உணவு என் உரிமைன்னு சொன்னாங்க. பிரியாணி திருவிழா நடக்கல, நிறுத்தப்பட்டு விட்டது. மனிதனை சுமப்பது வடத்தடம், அயோக்கியத்தனம்னாங்க. ஆனால் உடனே மறுவாரத்தில் அனுமதி வந்தது. ஆக நிர்பந்தங்களுக்கு ஏற்ப, அழுத்தங்களுக்கு ஏற்ப உங்கள் கொள்கைகளை நீங்கள் இலகிக் கொள்கிறீங்க, மாற்றிக் கொள்கிறீங்க, கிடப்பில் போட்டு விடுகிறீர்கள். விமர்சிக்கும் போது திமுக மட்டுமே விமர்சிக்கிறீங்களே, அதிமுக மேல அந்த விமர்சனம் வராதா என்ன? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்தில் இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டது. 125 வருட பொன்னியின் நிதி தாவா முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஜல்லிக்கட்டு உரிமை மீட்கப்பட்டது. 5 மாவட்டத்தினுடைய அல்லல் தீர்க்கிற முல்லை பெரியாற்றிலே முதற்கட்ட வெற்றி ஈட்டப்பட்டது. அனைத்து சமூகங்களையும் ஒன்றாக நடத்தினோம். ஒரு மதத்தை நிந்தித்துவிட்டு பிற மதங்களை புணுகு பூசுகிற காரியத்தை நாங்கள் செய்யவில்லை. சட்டம் ஒழுங்கிற்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆட்சி நடந்திருக்கிற போது கல்லை எடுத்து வீசிவிட்டு அந்த அமைச்சர் கோட்டை வரை வந்திருக்க முடியுமா? ஆக யார் தவறு செய்தாலும் தண்டிக்கிற ஒரு ஆட்சியாக இருந்தது. சரி, எல்லாம் பண்ணுனீங்க. இன்னைக்கு அதிமுக பேரறிஞர் அண்ணா சூட்டின தமிழ்நாடுங்கிற ஒரு சர்ச்சை வரும்போது அமைதியா இருக்கு. கடந்த 50 ஆண்டு காலமாக திராவிட ஆட்சிகளால் தமிழ்நாடு பின்னோக்கி போயிருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அமைதியா இருக்கு. செல்வி ஜெயலலிதா காலம் வரைக்கும் தானே உங்களால அதிமுகன்னு சொல்ல முடியுது. இன்னைக்கு அதே தீரத்தோட கொள்கை வழி வந்து அதிமுக ஒரு வலுவான குரலை எழுப்ப முடிகிறதா? அதிமுகவுக்குள் ஒரு பட்டா பிரச்சனை நடந்துருச்சு. உரிமை போராட்டமும் சிட்டா யார் பேர்ல பட்டா யார் பேர்ல என்ற நிலை. அந்த நிலையில் கொள்கைகளை உறக்க பேசுகின்ற சூழல் குறைவாக இருப்பது என்பது உண்மைதான். நான் எதையுமே ஒத்துப்பேன், மொத்தத்தை மறுக்கிறது கிடையாது. நான் ஒன்றே ஒன்றுதான், மிகை நாடி மிக்க குழல் என்று சொல்வார்கள். தமிழகத்து மக்கள் இப்பொழுது எதிர்பார்ப்பதெல்லாம் கொள்கைகளை கடந்து, கொள்கைகள் மீது நம்பிக்கையற்ற நிலையில் எங்கள் வாழ்வாதாரங்களை காத்துக் கொடுங்கள். 8 வழிச்சாலை என்று சொன்னால் அதனால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து எங்களுக்கு என்ன இழப்பீடு, மாற்று வழி என்ன? ஒரு ஊருக்கு போற ட்ரெயின் ரத்து செய்யறோம் சொன்னா கூடுதலாக அந்த நகரத்திற்கு ஒரு 10 பேருந்து இயக்கணும். ஆக மக்களுக்கு மாற்று வழிகளையும் வாழ்வாதாரங்களையும் சமன் செய்து கொடுத்து அவர்கள் வாழ்வதற்கான உத்தரவாதத்தை கொடுக்காமல் எந்த கொள்கையும் அமல்படுத்துவதற்கு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். ஆக சொல்லுக்கு செயல் மாறாக, சொல்லொன்று செயலொன்றாக இருக்கிற போது கொள்கைகள் மீது மக்களுக்கு நம்பிக்கையற்ற சூழல் உருவாகிறது. எனவே வாழ்வாதாரம் தான் மக்களின் சமகால தமிழகத்தின் ஒரே எதிர்பார்ப்பு. எங்கள் வாழ்க்கை சூழலை பாதிக்காத வகையில் உங்கள் ஆட்சிகள் அமையட்டும் என்றுதான் தமிழகத்து மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை சொல்லி முதல் சுற்றுக்கு முற்றுவைத்து அடுத்த சுற்றுக்கு வருகிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு மருது அழகுராஜ். தொடர்ந்து இரட்டை இலையில் ஒரு இலை கொள்கை அரசியலும் ஒரு இலை வாழ்வாதாரத்தையும் பேசியிருக்கிறார்கள். இனி இன்றைய மக்கள் விரும்புவது கொள்கை அரசியலே என்று பேசுவதற்காக முன்னாள் அமைச்சர் திருமிகு சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். கொள்கை இல்லாத அரசியல் கட்சி மக்களுக்கு எந்த வகையிலும் பயன்படாது என்பது என்னுடைய அழுத்தமான நம்பிக்கை. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் இவர்கள் எல்லாம் எந்த கொள்கையை முன்வைத்து போராடினார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். 1920 நீதி கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் பலவிதமான மாற்றங்களை நீதி கட்சி ஆட்சி நிறைவேற்றியது. அதற்கு முன்னாலே இந்த தமிழ்நாடு எப்படி இருந்தது என்பதை ஒரு கணம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். வர்ணாசிரம தர்மம் அன்றைக்கு ஆட்சி செய்தது. பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் தீண்டத்தகாதவன் என்ற அடிப்படையில் மக்கள் பிரிக்கப்பட்டு உயர்ந்த ஜாதிக்கு இன்னென்ன வாய்ப்புகள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இன்னென்ன பிரிவுகள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இன்னென்ன பணிகள் என்று ஜாதி வாரியாக பணிகள் ஒதுக்கப்பட்டு அந்த பணியைத்தான் நீ செய்ய வேண்டும் என்று அன்றைக்கு விதிக்கப்பட்டிருந்தது. அதே போல கல்வி என்பதும் உத்தியோகம் என்பதும்
உயர்ந்த ஜாதிக்காரர்களுக்கு மட்டுமே. அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஜாதிக்காரர்களுக்கு கல்வி அறிவு கூடாது. உயர்ந்த ஜாதிக்காரர்களுக்கு சேவை செய்வதே, அவர்களுக்கு உழைத்து கொடுப்பதே இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்டான கடமை. அந்த கடமையைத்தான் நீ செய்ய வேண்டும் என்று வைத்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த வர்ணாசிரம தர்மத்தை ஒழித்து, ஜாதி வேறுபாடுகளை ஒழித்து, எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஒரு நிலையை தமிழ்நாட்டிலே கொண்டு வந்ததற்காக அந்த கொள்கையை பின்பற்றிய திராவிட இயக்கங்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலையை தமிழ்நாட்டிலே உருவாக்கி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஜாதி வேறுபாடு, மத வேறுபாடுகளை களைந்து தமிழன் என்ற ஒரு அடையாளத்தை இன்றைக்கு தமிழ்நாடு அடைந்திருக்கிறது என்றால், அது பேரறிஞர் அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் வகுத்து தந்த கொள்கையின் அடிப்படையிலே இந்த ஆட்சி அமைந்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது. இல்ல, அதுதானே உங்க மேல விமர்சன பார்வையாகவும் வைக்கிறாங்க. இப்போ வாழ்வாதாரம் சார்ந்து இல்ல உங்ககிட்ட ஏதாவது சில விமர்சன பார்வைகளை முன் வச்சா உடனே திராவிட இயக்கம் தமிழ்நாட்டை மீட்டெடுத்தது, தமிழர் திராவிட மாடல் இப்படிலாம் சொல்லி ஒரு மடைமாற்ற, ஒரு திசை திருப்பு முத்தியா இந்த வார்த்தைகளை, இந்த கொள்கைகளை எல்லாம் முன்னிறுத்துறீங்களா நீங்க? இல்லை. இப்போ வாழ்வாதாரம் என்பது எல்லோருக்கும் தேவைதான். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழ மனிதருக்கெல்லாம் என்பதை திராவிட இயக்கம் நன்றாகவே அறிந்திருக்கிறது. ஆனால் வயிற்றுக்கு சோறிடல் மட்டும் அதை அடிப்படையாக வைத்துத்தான் எல்லா பணிகளும் நடைபெறுகின்றன. கல்வியை கொடுக்கிறோம், வேலைவாய்ப்பை கொடுக்கிறோம், அந்த வேலைவாய்ப்பின் மூலமாக அந்த குடும்பம் உயர்கிறது. அந்த குடும்பம் உயர்கின்ற காரணத்தினாலே வறுமை ஒழிகிறது. அதனாலே மக்கள் இன்றைக்கு நிம்மதியாக இருக்கிறார்கள். நான் இன்னொரு விளக்கத்தை சொல்லிடுறேன். அழகுராஜ் பேசும்போது சொன்னார், கட்சியிலிருந்து வெளியே வந்த 2 பேரும், கொள்கை மாறுபட்டு வெளியே வந்த 2 பேரும் வெவ்வேறு தலைப்பில் ஒரே தலைப்பில் பேசுகிறாங்கன்னு சொன்னார். அவர் நீக்கப்பட்டவர். நான் சுயமரியாதையை காப்பாற்றிக்கொள்ள வெளியே வந்தவள், அவ்வளோதான். ஆனால் எங்கள் கொள்கையில் எந்த மாறுதலும் கிடையாது. அதே திராவிட கொள்கை தான், அதே திராவிட முன்னேற்ற கழகம் தான், அண்ணா வகுத்து தந்த அதே கொள்கை தான், கலைஞர் வகுத்து தந்த அதே கொள்கை தான். என்றைக்கு மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்களை கொடுக்கிறார்களோ அன்றைக்கு அந்த மாநில மக்களுக்கு எது தேவை என்பதை சுயமாக திட்டங்களாக வகுத்து செயல்படக்கூடிய அந்த அதிகாரம் அரசியல் கட்சிகளுக்கு இருக்குமே. ஆனால் நிச்சயமாக இந்த நாட்டில் நீங்கள் எதிர்பார்க்கிற வாழ்வாதாரத்தை கொடுக்க முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அப்ப இன்னைக்கு நடக்கக்கூடிய வாழ்வாதார போராட்டங்களுக்கு திமுக அரசு எந்தவித காரணமும் கிடையாது, மத்திய அரசு தான் காரணம்னு சொல்றீங்களா? மத்திய அரசு தான் காரணம். இல்ல, திரு உதயகுமார் ஒரு கேள்வி கேட்டாரு. இன்னைக்கு வாழ்வாதாரத்துக்காக மக்கள் போராடுறாங்களா இல்ல திராவிட மாடல் வேணும்னு போராடுறாங்களா? இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம்னு கேட்கிறாரு. இல்ல, வாழ்வாதாரத்துக்காக போராடுறாங்கிறத நான் மறுக்கல. அவர் பாண்டியன் சொன்னதோ உதயகுமார் சொன்னதோ சரிதான், போராடல. நான் அது இல்லைன்னு மறுக்க வரல. ஆனா அதே நேரத்தில் இதெல்லாம் ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திட்டங்கள் தான். அதாவது வேண்டாம் அப்படின்னு மக்கள் போராடினா நாங்கள் முன்னாடி நின்னோம் இல்லையா? இன்னைக்கு நிற்போம். ஆளுங்கட்சியா இருந்து அதை செயல்படுத்துறீங்க அப்படின்னு தானே சொல்றாங்க. செயல்படுத்துவாங்க. இப்ப இன்னும் வேலையை ஆரம்பிக்கல. எதிர்கட்சியா இருக்கும் போது எதிர்க்கிற நீங்க ஆளுங்கட்சியா வந்த உடனே அந்த வாழ்வாதாரத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாம கொள்கை அரசியல்னு சொல்லியும் நீங்க அதை ஏமாத்தி செயல்படுத்துறீங்கன்றாங்க. நாங்கள் மறுத்த எந்த திட்டத்தையும் இன்னைக்கு தொடங்கவில்லை. அதில் நான் தெளிவாக இருக்கிறேன். எதையும் நாங்கள் மறுத்து எதையும் தொடங்கல. நானே எத்தனையோ போராட்டங்கள், 8 வழிச்சாலை, நீட், மதுவிலக்கு, நிறைய பட்டியல் போடுறாங்க. நீட் நம்ம சொன்னோம், நீட்டை நாங்கள் எடுக்கிறோம். ஆனால் நீட்டை நாங்கள் எடுக்க வைப்போம்னு சொன்னோம். ஏன்னா அந்த அதிகாரம் நம்ம கையில் இல்லை. நாம் ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி, ஆளுநர் மூலமாக மத்திய அரசுக்கு அனுப்பி மத்திய அரசை வலியுறுத்துகிறோம். ஆனால் மத்திய அரசு அந்த நீட் தேர்வை கொண்டு வந்த மத்திய அரசு அதற்கு விலக்களிக்க மறுக்கிறது. அதுதான் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையே. ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, இதை எப்படியாவது இந்தியா முழுக்க கொண்டு வர வேண்டும் என்பது இன்றைக்கு பாரதிய ஜனதாவினுடைய நோக்கம். அதே மாதிரி ஒரே ரேஷன் கார்டு இருந்தால் என்ன நாட்டில் என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும். இப்போவே தமிழ்நாட்டுக்கு வட மாநிலத்தை சார்ந்த இளைஞர்கள் ஏராளமான பேர் இன்றைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் அங்கே அவர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை, வாழ்வாதாரம் இல்லை. எங்கே போனால் வாழ்வாதாரம் கிடைக்குன்னு பார்க்குறான். தமிழ்நாட்டுக்கு வந்தால் அந்த வாழ்வாதாரம் கிடைக்கும். ஏன் மற்ற மாநிலங்கள் அரசியல் கட்சிகள் கிடையாதா? அவர்களுக்கு என்ன சில கொள்கைகள் கிடையாதா?
ஏன் அந்த மாநில மக்களுடைய வாழ்வாதாரம் அங்கே பறிக்கப்படுகிறது? இல்ல அப்படியான கொள்கை அரசியல் இன்னைக்கு விளம்பர அரசியலை நோக்கி போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இன்னைக்கு வராம இல்லல்ல. இப்ப மெரினா கடலுக்குள்ள கலைஞர் கருணாநிதி அவர்களின் பேனா சிலை வைப்பதன் மூலமா மீனவர்களின் வாழ்வாதாரமும் சூழலியல் கேடும் அங்க நடக்கும்னு சொல்லும் போது மறுபடியும் அந்த கொள்கை அரசியல் விளம்பர அரசியலை நோக்கி போகுதா அப்படிங்கிற விமர்சனம் வருது இல்ல? இல்ல கலைஞருக்கு பேரா நினைவு சின்னம் வேண்டாம் அப்படின்னு பெரும்பாலான மக்கள் விரும்பினார் என்றால் நிச்சயமாக தளபதி யோசிப்பார், நிச்சயமா யோசிப்பார். ஏன்னா அவர் மக்களுக்கு எதிரானவர் அல்ல. அவை பாட்டி சொன்னது, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல்லுயரும், நெல்லுயர குடியுயரும், குடியுயர கோனுரைவன். எல்லா மாநிலங்களும் நல்ல வளர்ச்சியை பெற்றால்தான் இந்திய நாடு ஒட்டுமொத்த வளர்ச்சியை பெற முடியும். எனவே அந்த அடிப்படையில் இன்றைக்கு கொள்கைதான் மக்களினுடைய வாழ்வாதாரத்தை உருவாக்கி தரும். திராவிட மாடல் உருவாக்கி தந்திருக்கிறது, இன்னும் உருவாக்கி தரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திருமிகு சுப்புலட்சுமி ஜெகதீசன். முதல் சுற்று இந்த அளவில் முடிவடைகிறது. 6 ஆளுமைகளும் மிகச் சிறப்பாக தங்கள்